வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பள்ளி கல்வித்துறை சார்பில் 264 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள கட்டிடங்களை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினிகளை வழங்கினார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 114 கோடியே தமிழ்நாடு சிறைத்துறை சார்பில் 9 கோடியே 45 லட்சம் மதிப்பில் புதிதாக கட்டப்பட்ட சிறை கட்டிடங்கள் திறப்பு. தலைமை செயலகத்தில் இருந்து காணொலி வாயிலாக திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறை சார்பில் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் 8 கோடியே 39 லட்சத்து 22 ஆயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள சென்னை தேனாம்பேட்டை அம்மா உணவகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆய்வு. உணவின் தரம் குறித்து ஊழியர்களிடம் கேட்டறிந்தார். சென்னையில் அம்மா உணவகத்தை மேம்படுத்த 21 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு. சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட 14 சட்ட மசோதாக்களுக்கு ஆளுநர் ஆர்.என். ரவி ஒப்புதல். சென்னை குடிநீர் வாரிய விதிகளில் திருத்தம் மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி திருத்த சட்ட மசோதாக்களுக்கும் ஒப்புதல். தமிழ்நாடு ஆளுநராக மீண்டும் ஆர்.என். ரவிக்கு கால நீட்டிப்பு வழங்கப்பட உள்ளதாக தகவல். பதவிக்காலம் இம்மாதத்துடன் நிறைவடைய உள்ள நிலையில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகிறது. தமிழகத்தில் அதிகரித்து வரும் படுகொலை சம்பவங்களுக்கு கடும் நடவடிக்கை எடுக்காமல் திமுக அரசு வேடிக்கை பார்ப்பதாக இபிஎஸ் குற்றச்சாட்டு. கொலை பாதகர்களிடமிருந்து மக்களை காப்பாற்ற போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தல். திமுக ஆட்சியில் தமிழகம் முழுவதும் இந்த ஆண்டு மட்டும் 595 கொலை சம்பவங்கள் அரங்கேறி உள்ளதாக இபிஎஸ் பட்டியல். சென்னை மாநகரில் மட்டும் 86 கொலை சம்பவங்கள் அரங்கேறி முதலாவது இடத்தை பிடித்துள்ளதாக சாடல். விழுப்புரம் மக்களவை தொகுதி நிர்வாகிகளுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. மக்களவைத் தேர்தல் முடிவு மற்றும் 2026 சட்டமன்ற தேர்தல் பணி குறித்து கருத்து கேட்கிறார். மின்கட்டண உயர்வை கண்டித்து சென்னையில் பாமக ஆர்ப்பாட்டம். ஊழல் முறைகேடு செய்ய தனியாரிடம் அதிக விலை கொடுத்து மின்சாரம் வாங்குவதாக பாமக தலைவர் அன்புமணி குற்றச்சாட்டு. தனியார் மயத்திலிருந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. அதிகமா யார்கிட்ட வாங்குறாங்க? தனியார் கிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 12,000 மெகாவாட் தனியாரிடம் பெற்றிருக்கின்றார்கள் தமிழக அரசு மின்சாரத்தை. தனியார் கிட்ட பெறாங்கன்னா என்ன காரணம் தெரியல. என்ன காரணம்? டப்பு டப்பு, காசு, பணம், துட்டு, மணி மணி. ராமேஸ்வரத்தில் சுமார் 2000க்கும் மேற்பட்ட மீனவ மக்கள் மத்திய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தி முழக்கம். ₹100 கோடி மதிப்பிலான நிலத்தை அபகரித்ததாக தொடரப்பட்ட வழக்கு.
முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் கரூர் நீதிமன்றத்தில் இன்று நேரில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் 15 நாள் காவல் வழங்கி நீதிபதி உத்தரவு. கடலூர் மாவட்டம் காராமணிக்குப்பத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் தீ வைத்து எரிக்கப்பட்ட சம்பவம். கொலை செய்தது ஏன் என கைது செய்யப்பட்ட சங்கரானந்த் பரபரப்பு வாக்குமூலம். சென்னையில் 282 கோடி ரூபாய் மதிப்பில் சாலை பணிகள். டெண்டர் கோரியது சென்னை மாநகராட்சி. புதிய குற்றவியல் சட்டங்களை ரத்து செய்ய கோரி திமுக அமைப்பு செயலாளர் R.S. பாரதி தாக்கல் செய்த மனு. மத்திய அரசு 4 வாரங்களில் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஒரு பள்ளியில் இருந்து வேறு பள்ளியில் சேர்க்கை கோரும் மாணவர்களிடம் மாற்று சான்றிதழ் கேட்டு வற்புறுத்தக்கூடாது. தமிழகத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் சுற்றறிக்கை பிறப்பிக்க பள்ளிக் கல்வித்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தேர்தல் நன்கொடை பத்திரங்களுக்கு எதிரான வழக்குகள் மீது வரும் 22ஆம் தேதி மீண்டும் விசாரணை. தலைமை நீதிபதி அமர்வில் மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் இன்று முறையிட்ட நிலையில் உச்சநீதிமன்றம் அறிவிப்பு. தமிழக வெற்றிக் கழக கட்சியின் கொடி அடுத்த வாரம் அறிமுகம். கட்சி கொடி குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என கட்சி வட்டாரங்கள் தகவல். சவுக்கு சங்கர் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டதை எதிர்த்து அவரது தாயார் தாக்கல் செய்த ஆட்கொணர்வு மனு. ஜூலை 23ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என சென்னை உயர்நீதிமன்றம் அறிவிப்பு. மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் இருந்து கட்டணமில்லா ஆன்மீக சுற்றுலா பயண திட்டத்தை தொடங்கி வைத்தார் அமைச்சர் சேகர் பாபு. முதற்கட்டமாக 250 பேர் 5 மண்டலங்களில் அழைத்து செல்லப்படுவதாக பேட்டி. 1000 நபர்களை கட்டணமில்லாமல் 60 வயதிற்கு மேற்பட்டு 70 வயதிற்குள்ள மூத்த குடிமக்களை 1000 பேர்களை இந்த ஆண்டு ஆன்மீக சுற்றுலா அழைத்து செல்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்குவது குறித்து முதலமைச்சர் முடிவு எடுப்பார் என அமைச்சர் சேகர் பாபு பேட்டி. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் விளக்கம். தலைவர் வலதாக செல்லென்றால் வலதாக செல்வோம், தலைவர் இடதாக செல்லென்றால் இடதாக செல்வோம், முன்னோக்கி செல்லென்றால் முன்னோக்கி செல்வோம், பின்னோக்கி செல்லென்றால் பின்னோக்கி செல்வோம். நான் அடிப்படை தொண்டர்களில் தொண்டர். நான் இந்த பெரிய விஷயங்கள் எல்லாம் மாண்புமிகு தமிழக முதல்வர் எடுக்கின்ற முடிவை பொறுத்து. மைக்ரோசாப்ட் விண்டோஸ் உள்ளிட்ட மென்பொருட்கள் திடீரென முடங்கியது. சுமார் 30 கோடி பயனாளர்கள் தவிப்பு. சென்னை பாரிமுனையில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் பகுஜன் சமாஜ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வலியுறுத்தி முழக்கம். சென்னை பெரும்பாக்கம் தனியார் மருத்துவமனைக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு. 3 மணி நேர சோதனைக்கு பிறகு புரளி என தெரிய வந்ததால் மக்கள் நிம்மதி. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியது. வடமேற்கு நோக்கி நகர்ந்து நாளை அதிகாலை ஒடிசா மாநிலம் பூரி அருகே கரையை கடக்க வாய்ப்புள்ளதாக தகவல்.
திருப்பூர், திண்டுக்கல், தேனிக்கு இன்று கனமழை பெய்வதற்கான மஞ்சள் எச்சரிக்கை. நீலகிரி, கோவை மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் கர்நாடக அணைகளில் இருந்து நீர்த்திறப்பு அதிகரிப்பு. தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவிற்கு 45,000 கன அடி நீர் வந்து கொண்டிருப்பதால் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு. அருவியில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் 4வது நாளாக தடை நீட்டிப்பு. மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 44,963 கன அடியாக அதிகரித்துள்ளதால் அதிகாரிகள் கண்காணிப்பு. நீர்வரத்து அதிகரிப்பால் அணையின் நீர்மட்டம் கிடுகிடுவென உயர்ந்து 56.30 அடியை எட்டியது. மேட்டுப்பாளையம் பவானி ஆற்றில் 4வது நாளாக வெள்ளப்பெருக்கு. ஆலங்கொம்பு, சிறுமுகை, லிங்காபுரம் கிராம மக்களுக்கு தொடரும் வெள்ள அபாய எச்சரிக்கை. கோவை சிறுவாணி அணையின் நீர்பிடிப்பு பகுதியில் தொடர்ந்து கனமழை. அணையில் இருந்து 1000 கன அடி நீர் வெளியேற்றம். நீலகிரி மாவட்டத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக அவலாஞ்சியில் 216 மில்லிமீட்டர் மழை பதிவு. சேரங்கோட்டில் 126 மில்லிமீட்டர் மழையும், அப்பார் பவானியில் 120 மில்லிமீட்டர் மழையும், பந்தலூரில் 104 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளதாக தகவல். போதிய பயணிகள் இல்லாததால் டெல்லி, அயோத்தி உள்ளிட்ட 4 விமானங்கள் ரத்து. விமானங்களில் பயணிக்க ஒரு சில பயணிகள் மட்டுமே முன்பதிவு செய்து இருந்தால் ரத்து செய்யப்பட்டதாக தகவல். அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சிகிச்சைக்கு பின் தேர்தல் பிரச்சாரம். அமெரிக்காவுக்காக போராடுவதை தான் ஒருபோதும் நிறுத்தப் போவதில்லை என்றும் சூளுரை. And devotion, I proudly accept your nomination for President of the United States. Thank you. அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிடும் டொனால்ட் ட்ரம்புக்கு ஆதரவாக பிரபல மல்யுத்த வீரர் ஹல்க் ஹோகன் பிரச்சாரம். விஸ்கான்சில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் ஆடைகளை கிழித்து ஆவேச பேச்சு. America great again. They took a shot at my hero. Enough was enough, and I said, let Trump. ஆசிய கோப்பை மகளிர் கிரிக்கெட் போட்டி இன்று தொடக்கம். முதல் போட்டியில் இந்தியா, பாகிஸ்தான் அணிகள் பல பரீட்சை.